வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த வெட்காமைங்கிற அந்த அதிகாரத்துல நாம 2 குறள் பார்த்துட்டோம். 2வது குறள்ல அந்த பழி பாவங்களுக்கு நாணுவோரை பற்றி அவரு சொன்னார். அடுத்தாப்புல அந்த அடுத்தாப்புல இன்னும் அ ஒரு நல்ல ஒரு மனிதரை பற்றி அவர் பேசுறார். அதாவது அவரு அரண் அல்லாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இங்க அந்த தவறான விஷயங்களுக்கு நாணுபவன் எப்படி இருப்பான்? அப்படிங்கிறத சொன்னாரு. இங்க அரண் அல்லாத காரியங்களை அரண் அல்லாத காரியங்களை அந்த செய்யாத ஒருவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படி சொல்லும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, இத அந்த முதல்ல அந்த அந்த எமோஷன சொன்னவரு, அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்லவர்கள், அந்த நல்லவர்களை பற்றி ஒரு அடுத்தாப்புல 2வதும் பேசியிருக்காரு. இப்போ 3வதும் பேசுறாரு. இந்த 3வது குறள்ல அவரு என்ன சொல்றாருன்னா, அ சிற்றின்பம் வெக்கி சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே. சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இந்த ஆள பாருங்க. இவரு இன்னும் ரொம்ப ஒரு நல்ல மனிதனா இருக்கார். ஏன்னா ஒருத்தன் அந்த அ அந்த பயன்களை எல்லாம் பார்த்து ஒருத்தன் அவன் பார்க்குறான். இப்ப இதுல உள்ள இந்த மனிதர் இவரு எப்படி இருக்காருன்னா, அ இந்த மனிதர்கள் சிலர் இருக்காங்க. அது எப்படி படுபயன் பார்த்தவன் எப்படி இருந்தானோ, அதே மாரி சிற்றின்பம் வெக்கி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அ அ இப்ப அ ஒரு படத்துல சமீபத்துல ஒரு படத்துல ஒரு சினிமா படத்துல ஒரு காட்சியில அ ஒரு ஒரு தவறான வழியில ஒரு பையன் நடக்கிறவன்ட்ட, அ ஒருத்தர் அவனுக்கு மாமாங்கிற அந்த ரேங்க்ல உள்ள ஒருத்தரே அவரே அவன்ட்ட சொல்லுவாரு, "இப்பமெல்லாம் யாருப்பா வந்துகிட்டு குற்றங்கள் செய்றது? அந்த அம்மாவுக்கு மாத்திரையும், அப்பாவுக்கு மாத்திரையும் வாங்குறதுக்கு யாருப்பா இன்னைக்கு குற்றம் செய்றா? எல்லாருமே குட்டிக்கு தான் எல்லா தவறுகளும் இன்னைக்கு செய்துட்டு இருக்கான்." இது அந்த பையன தூண்டுறதுக்கு. அவன ஒரு காரியத்த செய்றதுக்கு, "நீ போய் ஒரு செயின அத்துட்டு வா" அப்படின்னு அத சொல்லும் பொழுது, அதுக்கு அவரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவனெல்லாம் குட்டிக்கும் தானே. அன்னைக்கு இது பண்ணுனவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. அதனால ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படி இல்ல. அப்போ அந்த மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒருத்தன். இன்னைக்கு நெறைய பேருடைய தவறுகள்லாம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, அ இந்த குட்டியும் புட்டியுமாகிய இந்த சிற்றின்பத்தை விரும்பி நல்லவர்களாக இருந்தால், அவ யாரு அறம் அல்லாத எத செய்ய மாட்டாங்க. யாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அ மற்றின்பமும் வேண்டுபவர். மற்ற ஒரு இன்பங்கள் வேணும். உலகத்துல நாம நல்லா படிச்சு வரணும். நல்ல கலைகள தேர்ந்தெடுக்கணும். நாம ஒரு பேச்சாளியாக இருக்கணும். நாம ஒரு சிறந்த டாக்டரா இருக்கணும். ஒரு சிறந்த வக்கீலா இருக்கணும். ஒரு காலேஜ்ல ஒரு பெரிய அறிஞரா இருக்கணும். ஒரு பெரிய இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானத்துல இந்த இஸ்ரோல எவ்வளவு காரியங்கள்லாம் ஒரு
சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தக்கூடிய மிஸ்டர் நாராயணன் மாதிரி ஆள்கள் இன்னைக்கு வந்து அவங்க பெரிய எவ்வளவு பெரிய இடங்களுக்கு உள்ள அவங்க இருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் வந்து மற்றின்பம் வேண்டுபவர்கள் அவங்க எல்லாம். அவங்க வந்து அந்த அவங்க என்ன விரும்பி இருக்காங்க உங்க வாழ்க்கையில படிச்சிருக்காங்க. இப்போ இந்த இதுல போறோம். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்றோம், 12th பாஸ் பண்றோம், பிஎஸ்சி பாஸ் பண்றோம். இஸ்ரோல வந்து ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும். அதுல வந்து இந்த சயின்டிபிக் துறைக்கு போகணும். அதுல வந்து இந்த புதுசா ராக்கெட் வடிவத்துக்கு போகணும். அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மற்றின்பம் வேண்டவர்களாக இருந்து அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த சிற்றின்பம் வெற்றி அறனல்லாத காரியங்களை வந்து அவர்கள் செய்ததில்லை. ஏன்னா இந்த மற்றின்பம் வேண்டுபவர்கள் அப்படிதான் வந்து அவங்க செய்து இன்னைக்கு இதுக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாரு. இப்போ வந்து இந்த நாராயணன் சொல்லி நாகர்கோயில்காரர் ஒருத்தர் தான். அவர் வந்து இன்னைக்கு இஸ்ரோவுடைய தலைவரா இருக்கிறார். இஸ்ரோவில் உள்ள தலைவர்கள் வந்தவங்க அவ்வளோ ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இன்னைக்கு வந்து அந்த துறை வந்து கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கு. இந்த டாக்கிங் டெக்னாலஜியே இன்னைக்கு வந்து நாம செய்துட்டோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு இதைத்தான் அந்த மற்றின்பம் வேண்டுவர்கள் வந்து நமக்கு வந்து இந்த உலகத்துல இன்பங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இருக்கு. இந்த சிற்றின்பத்தை மட்டுமே வந்து நம்ம வந்து நினைச்சிட்டோம்னா அதுதான் பெருசா தெரியும். ஆனா அந்த அதுகளை விட நமக்கு வந்து ஒரு நல்ல இன்பத்தை தரக்கூடியது, நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சியினால் நாம் பாதிக்கப்படாதது, பிறரும் பாதிக்கப்படாமல் இப்படி எல்லாருக்கும் நல்லவைகளையே செய்யக்கூடிய அந்த இன்பம் தான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை அவங்க வந்து மற்றின்பம் அவர் ஏன் வந்து வேற வந்து அதை வந்து ஸ்பெசிபிக்கா வந்து அதுல வந்து திருவள்ளுவர் அதை சொல்லலை. மற்றின்பம் அப்படின்னாச்சுன்னா இதுதான். அப்படியே வந்து அந்த இதுல செய்யறாங்க. இப்படித்தான் வந்து இந்த இந்த பேராசைங்கிற அந்த இத நாம வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறோம்னா சிற்றின்பத்தை விட்டு பேரின்பம்னு சொன்னாச்சுன்னா நமக்கு வந்து அதுல வந்து வேற மாதிரி அர்த்தத்துக்கு போயிடக்கூடாது. அதனாலதான் அவர் மற்றின்பம்னு அவர் சொல்றார். இப்படி இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தை வந்து இல்லாம அப்படி இருக்கிறவங்க எவ்வளவு அரிய ஒரு காரியங்களை எல்லாம் செய்யறாங்க. அந்த அதுக்கு அவங்க எல்லாம் வந்து அறம் அல்லாத காரியங்களை செய்யவே மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர்களை பற்றி இந்த 3 குறள்லையும் அவர் வந்து சொல்றார். சரி, இனிமே அடுத்த குறள்ல நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.